நெல்லை ஆரைக்குளத்தில் 1000 பனை விதைகள் நடும் விழா. நெல்லையில் தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிய மாநில மரமான பனைமரம் அழிந்து வரும் அபாய நிலையை தடுக்கவும், இயற்கையை பாதுகாக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நெல்லை ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் சார்பில் 1000 பனை விதைகள் நடும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்ற பழமொழி போல தமிழர்களின் வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றிய கற்பக விருட்சமான பனைமரத்தின் முக்கியத்துவத்தை சங்ககால இலக்கியங்கள், தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் எடுத்துரைத்துள்ளன. நுங்கு, பதநீர், பனைவெல்லம், பனங்கிழங்கு உள்ளிட்டவை உணவுப் பொருளாக மட்டுமன்றி மருத்துவ குணங்களையும் தருகின்றன. அதே சமயம் பல தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாகவும் பனைமரம் திகழ்கிறது. இந்த நிலையில் மனிதர் தேவைக்காக பனைமரங்கள் அளிக்கப்பட்டு வரும் சூழலில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு துணையாக ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் நீர்நிலைகளில் 1000 பனை விதைகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். செயலாளர் சாமுவேல், பொருளாளர் தியாகராஜ் சாந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மேலும் ஹலோ எஃப்எம் வெங்கட்ராமன், களக்காடு மேரா யுவபாரத் மிதா மைதீன், இந்து சமய பேரவைத் தலைவர் அன்பழகன், சிஎம்எஸ் ஆலய சேகரக்குழு ரெவரன் ஜேசுபாலன், சிஎஸ்சி ஆலய சேகரக்குழு ரெவரன் ஸ்டீபன், அருட்சகோதரி நிர்மலா லூயிஸ், ஐசிஎம் தாளர் அருட்சகோதரி வசந்தி மேரி, உலக தமிழ் மகளிர் கூட்டமைப்பு தலைவர் இந்திரா குயிலி நாச்சியார், நெல்லை சந்திப்பு பெருந்தலைவர் பராமரிப்பு குழு செயலாளர் ரஞ்சித் நாடார், ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷ், டேனியல் ராஜன், செல்வம் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள், அமைப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புனித இன்னாசியர் கான்வென்ட் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் பனை விதைகள் நடவு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி நிறைவில் பனை மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் தொடர்ச்சியாக நீர்நிலைகளில் விதைகள் நடும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். பனை மரங்களை அழிவில் இருந்து பாதுகாக்க ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை அனைத்து தரப்பு மக்களிடமும் பாராட்டையும் பெற்றுள்ளது. இவ்விழாவிற்கு உறுதுணையாக இளைஞர்கள் மற்றும் ஆரைக்குளம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தனர். ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் பல்வேறு பொதுநல பணிகளையும் ஊருக்கான வளர்ச்சி பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சீரிய வளர்ச்சி பணிகள் ஆரைக்குளத்தை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு வருகிறது. சங்க நிர்வாகிகள் ஊரின் வளர்ச்சிக்காக மிக சிறப்பாக அருமையாக செய்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பனை விதை நடும் ஒரு விழா இன்றைக்கு நாங்கள் அரங்கேற்றி, எங்களுக்கு உறுதுணையாக இக்னேஷியஸ் கான்வென்ட் பள்ளி NSS மாணவர்கள் இணைந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். பனை மரங்கள் வளர வேண்டும், சமூக நலன் காக்கப்பட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இன்றைக்கு பனை விதைகளை நாங்கள் அனைவரும் கிராமமாக சங்கம் மற்றும் பள்ளி மாணவிகள் இணைந்து 1000 பனை விதைகளை சிறப்பாக நடவு செய்து கொண்டு வருகிறோம். இந்த பனை மரம் செழித்தோங்கி வளர வேண்டும், பருவ காலநிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இது பலன் தர வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இன்னும் பல சீரிய பணிகள் தொடரும். தொடர்ந்து கிராம வளர்ச்சிக்காக, கிராம முன்னேற்றத்திற்காக ஆரைக்குளம் பொதுநல சேவா சங்கம் சிறப்பாக செயல்படும்.